வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் எல்லா விதமான ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் போட்டிருக்கேன், ஒரு ரிவ்யூவும் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணால் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஜெப்ரானிக்ஸோட ZEBthunder ஒரு ஓவர் ஹெட்ஃபோனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோட அன்பாக்சிங் ப்ளஸ் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு பாக்ஸ் வரும்போது இப்படி தான் வந்தது. என்னன்னு தெரில, வர அமேசான் வந்து குவாலிட்டி கம்மி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது கிராஸ் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரியான டப்பாவே இல்லை பாருங்கள், இப்படி பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டி. சரி, நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். எஸ், இதுதான் பாக்ஸ் போட்டிருக்கு. மைக்ரோ SD போட்டுக்கலாம், FM ரேடியோ, கால் ஃபங்க்ஷனிங் எல்லாமே ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஹைலைட்டான ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிக்கணுன்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. 40 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 100 மீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நீங்கள் இதை ஹெட்ஃபோன் ஜாக் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூடூத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க பிரித்து பார்ப்போம். எஸ், இதுதான் ஹெட்ஃபோன். ஓரம் வச்சுருவோம். உள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை. இந்த டப்பாவில் வந்து குயிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 3.5 mm to 3.5 mm கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக்ரோ USB கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இருக்குது பாக்ஸ் கண்டென்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நம்ம இந்த ஹெட்ஃபோன்ஸ் போவோம். ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து லாக் பண்ணி திறக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பிளேஸ்மெண்ட்லாம் 3.5 mm டைப் சி போட்டு இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்க்கல, அவங்க பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. முதல்ல இப்போ ஆன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹெட்ஃபோன் ஆன் பண்ணுறது கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் அமுக்குனீங்கனாலே ஆன் ஆகிடும். ஆனில் தான் இருக்குது இப்போது. நான் இப்போ தான் ஆன் பண்ணேன். சரி, ஓகே. இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ற பற்றி பார்க்கலாம். ஃபோன் எடுத்து மேலே போனீங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணுங்கள். ப்ளூடூத்தில் போய் ரீஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம். இது காட்டுது ZEBthunder. இது பேரிங் கொடுப்போம். அவ்வளோதான், இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. காட்டுங்க மேலே எவ்வளோ % சார்ஜ் இருக்குன்ற கொண்டு காட்டுது. 70% சார்ஜ் இருக்குது. சிம்பிள் மெத்தட் தான் கனெக்ட் பண்ணுறது. சரி, இப்போ நீங்கள் இதோட அன்பாக்சிங் ப்ளஸ் இதோட கனெக்டிவிட்டி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேப்பா, 800 ரூபாய்க்கு நம்ம இந்த ஹெட்ஃபோனை நம்ம வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 800 ரூபாய்க்கு போட்டில் ஒரு நெக் பேண்டு இயர்ஃபோன் இருக்குது.
அது வேணால் நீங்கள் இதோட பெட்டராக இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு ஓவர் ஹெட் தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து இதில் என்ன ஒரு குறைனா பில்ட் கொஞ்சம் நல்லா இல்லை, பிளாஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப நம்ம இது பண்ணும்போது எங்கேயா ஸ்டக் ஆகிடுச்சுன்னா பில்ட்டாக உடஞ்சிருமோன்னு ஒரு பயம் இருக்குது. அது மட்டும் தான், வேறு எனக்கு ஒன்றும் வேறு குறை தெரில. அப்புறம் சவுண்டு இது நான் சொல்லி ஆகணும். கிறிஸ்பன் பஞ்சா இல்லை, ஏதோ நாய்ஸ் இருக்கிற மாதிரியே கேட்குது. என் பீஸில் மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை மற்ற எல்லா பீஸ்லையும் அப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் 800 ரூபாய்க்கு ஒரு ஓவர் ஹெட்ஃபோன் அப்படின்னா வந்து சில கிராஸ் கட்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். இந்த ஹெட்ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை இதோட பெட்டரான ஹெட்ஃபோன் 800 ரூபாய்க்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இதில் தான் பேசிகிட்டு இருக்கேன், இதில் உள்ள மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வேறு எந்த மைக்கும் யூஸ் பண்ணல. இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபிட்டை பற்றி நம்ம குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, கரெக்டாக தான் ஃபிட் ஆகுது. மற்றபடி வேறு ஒரு குறையும் எனக்கு இல்லை. ஃப்யூச்சரில் வந்து இது எப்படி வேலை செய்யுது, அதே அளவுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கா இல்லையா, இதெல்லாம் வந்து நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபுல் ரிவ்யூ வேணுன்னா கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் போட ட்ரை பண்ணுவேன். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.